இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருநாதன், எப்படி இப்போ இன்னொரு கேள்வி இதில் என்ன இருக்குன்னா, திரு சீனிவாசன் சொன்னாங்க ஆப்போசிட் தரப்பில் தான் நிறைய சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணி எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு கடந்த முறையை விட இந்த முறை சீட் அதிகமாக வேணும்னு கோரிக்கை வைக்கிறது நம்ம யதார்த்தத்தில் புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்படி தான் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 30 வருடங்களாக நம்ம குறைஞ்சது பார்த்துட்டே வரும். ஏன்னா அதுக்கப்புறம் எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய கட்சிக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா கூட இருக்காங்கிறத நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ விசிகாவுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இதெல்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி சூழலில் இருக்கிறது, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ ரெண்டு கூட்டணியிலே காங்கிரஸ் அதிக இடம் கோருகிறது, பாஜக அதிக இடம் கோருகிறது. ரெண்டும் ஒன்று கிடையாது. இப்போ பொதுவான ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை சகோதரர் சீனிவாசன் பேசுனதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த காங்கிரஸும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கலகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது உண்மை அல்ல. மாணிக் தாகூர்னு ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். 10 எம்பிக்கள் இருக்காங்க பாண்டிச்சேரி சேர்த்து. அதில் அவர் தான் அந்த குரல் சொல்லியிருக்கிறார். 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க காங்கிரஸில். அந்த எம்எல்ஏக்கள் யாரும் அதை சொல்லலை. ஆனால் ஊடகங்களும் மற்ற எதிர்க்கட்சிகளும் இதை பிரம்மாண்டமாக இதை கொண்டு போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர்லாம் ஒரு ராகுல் காந்தியோ மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதில் அந்த சந்தேகம் எழுவது இயல்பு. அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் காங்கிரஸ் ஹை கமாண்ட் அப்படி யாரையும் அந்த எப்படி எந்த கருத்தையும் சொல்லலை. திமுகவோட நிராகரிக்கவும் இல்லை சார். அதான் திமுகவோட கூட்டணி அப்படின்றது நிராகரிக்கவும் இல்லை. திமுகவோட கூட்டணி அப்படின்றதான் வேணுகோபால்லாம் இங்கே வந்திருக்கும் போது சொன்னார். காங்கிரஸோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், சவுத் இந்தியாவில் ஒரு ஐடியாலஜிக்கலாக அதனுடைய ஓரியன்டாக இருக்கிற மாதிரியும், வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குது. வட இந்தியாவில் ராகுல் காந்தி மட்டும்தான் கொள்கையை பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆன்டி இந்துத்துவா, ஆன்டி ஃபாசிசம், எதுவாக இருந்தாலும் சரி, சீனா ஆக்கிரமிச்சிருக்குது இருந்தாலும் சரி, அமெரிக்க உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவில் குறிப்பாக இந்தி பெல்ட்டில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்மன்ஸ்னு ஒரு அமைப்பு எடுத்த சர்வேயின்படி 2014 2020 வரைக்கும் பாஜக கட்சிக்கு தாவிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் எண்ணிக்கையில் 42% பேர் காங்கிரஸ்காரங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மென் சங்கிகளாக இருக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் போரா பாஜகவுக்கு போனார். இப்போ காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை பிடிப்புகளை தாண்டி, அந்த கட்சியில் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடங்களை தாண்டி, அவர்கள் அதிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய சலுகைகளை தாண்டி, இதெல்லாம் தாண்டி இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலா அல்லது அவர்கள் வேற சித்தாந்தத்தை நோக்கி பயணப்படுறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் முதலே சொன்ன மாதிரி, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது அந்த இந்துத்துவா அப்படின்ற அரசியலை ஓரளவு ஏற்றுக்கிறாங்க. இப்போ கமல்நாத் முதலமைச்சராக வரும்போது போட்டியிடுறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் சீதைக்கு கோவில் கட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறார். ராஜீவ்காந்தி காலத்தில் தான் பாபர் மசூதியில் இருக்கிற ராமலீலா வழிபாடு திறந்து விடப்படுகிறது. நீங்கள் மிசா டைமில் ஆர்எஸ்எஸ்னுடைய 3வது தலைவர் தேவரஸ் இந்திரா காந்திக்கு லெட்டர் எழுதுறாரு. நீங்கள் தான் துர்க்கை, காளி, வங்கதேசத்தை பிரித்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க, உங்களை தான் நாங்கள் வேலை செய்வோம், எங்களை தயவு செஞ்சு நீங்கள் விடுதலை பண்ணுங்க. இப்படி காங்கிரஸ் சப்போர்ட்டாக ஆர்எஸ்எஸ் பார்த்த காலம்லாம் உண்டு. ஆனால் மோடி பதவியேற்ற பிறகு ராகுல் காந்தியும் சரி, இந்த இந்துத்துவாவை எதிர்த்து பேசுகின்ற தலைவர்களும் உறுதியாக இருக்கிறாங்க. வட இந்தியாவை அப்படி சொல்ல முடியலை. ஆனால் தேர்தலில் 2014 தோல்வி, 2019 தோல்வி, 2024 தான் காங்கிரஸுக்கு ஒரு 90 அளவுக்கு சீட்டு கிடச்சிருக்குது. அதுக்கு பிறகு சட்டசபை தேர்தலில் ஹரியானா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் தோல்வி. அப்போ இதை பார்க்கும் பொழுது சவுத் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் பார்த்திங்கன்னா சித்தாந்த ரீதியாக பிஜேபியை எதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த வித்தியாசம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தின்னு இவங்க எழுப்புகின்ற குரல் ஒட்டுமொத்த குரல் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது கொள்கை சார்ந்து வாதிக்கப்பட வேண்டும். அதற்கு மாறாக ஒரு அரண்மனை சதி போல கூட்டணியில் யார் வருவாங்க போகிறாங்க, எவ்வளவு சீட்டு இவர் சொல்லிட்டாரு, இது அரங்குக்கு வருவது நல்லதல்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரே கொள்கையில் இருக்காங்களா? எல்லாரும் கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்துத்வா, ஃபாசிசத்தை
எதிர்க்கக்கூடிய கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இல்லையா? இல்லை சார், இப்போ தேர்தலுக்கான உடன்படிக்கையா இல்லை கட்சியுடைய கொள்கையா, அதில் வித்தியாசம் இருக்குது. இப்போ எல்லா கட்சியுடைய கொள்கை ஒரே மாதிரி தான் இத்தனை கட்சி அவசியமே இல்லைங்கிற ஒரு நான் சொல்ல வரேன். விசிகா திருமாவளவன் ஆன்டி இந்துத்துவா சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருக்காரு, தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி சொல்லவே வேண்டாம். காங்கிரஸில் ராகுல் காந்தியோ மற்ற தலைவர்களோ அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கொள்கை இந்தியா கூட்டணி எப்படி தான் திமுகவும் அதில் சேர்ந்து தான் உருவாயிருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அரசியல் ரீதியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், தமிழ்நாட்டின் உரிமைகளை விட மாட்டோம். இது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்லோகன். இதனால் காங்கிரஸ் கூட்டணியில் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ செல்வ பிறந்தகை சொன்னது போல் அவங்க பேச போகிறாங்க. சீட்டு நெகோசியேஷன் வரும்போது கூட கேட்குறதெல்லாம் உறுதி. இப்ப பின்னாடி தாவேக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா, பின்புக்கம் பேச்சுவார்த்தை இல்லையே. கிரீஷ் சோடங்கர் நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில் அப்படி சொல்லலை. தாவேக்காவுக்கு எங்களுடைய பலம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். இப்போ கிரீஷ் சோடங்கர் அப்படி பேசினாலும் ஒட்டுமொத்த காங்கிரஸ் என்பது திமுகவோட கூட்டணி போறதுல உறுதியா இருக்குது. அதுதான் சார். அதான் ஒரு சில தனிநபர்களை தவிர்த்து விட்டு, நான் முதலே சொல்றேன், மாணிக்க தாகூர், ஜோதிமணி முன்ன பேசினாங்க, இப்போ பேசலை, பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த 2 பேரை தாண்டி மூணாவதாக நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ நீங்கள் காட்ட முடியாது. அதற்கு அடுத்தால காங்கிரஸ் கோருவது ஒரு ஆசை, ஒரு கனவு. ஆனால் பிஜேபி அதிமுகவிட்ட எங்களுக்கு 40 சீட்டு 30 சீட்டு வேணும், 6 அமைச்சர்கள் பதவி வேணும்னு கேட்கறது வேண்டுகோளோ ஆசையோ கனவோ அல்ல, அது உத்தரவு. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். திமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு கூட தொகுதி வேணும்னு கேட்கும், விசிகா கேட்கும், அது பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அதிமுக தலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மதுராந்தகத்துக்கு வந்த மோடி சொல்லலை. இப்போ மார்ச் 1ஆம் தேதி வரப்போறாரு. அப்பவும் ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க போகுதுன்னு தான் சொல்ல போறாரே தவிர எடப்பாடியின் பேரையோ அதிமுகவின் பேரையோ சொல்ல போறதில்ல. இன்னைக்கு நயனா நாகேந்திரன் பேசும்போது விபி துரைசாமி சொல்றாரு, அமைச்சர்களும் வருவாங்கன்னு சொல்லுங்க, அப்படியே அவர் சொல்றாரு. அதனால பாஜக உத்தரவு போடுகிறது, காங்கிரஸ் வேண்டுகோள் வைக்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா என்டிஏ கூட்டணியுடைய தலைமை, பிடிமானம், உத்தரவு, ஆணை என்பது பிஜேபிட்ட தான் இருக்கு. ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க முதல் சுற்றுல, விஜய்யுடைய வரவுக்கு பிறகு காங்கிரஸ் ஸ்டாண்ட்ல சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் வரவுனால அதான் நீங்கள் ஒட்டுமொத்த காங்கிரஸையும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் மாணிக்க தாகூர்கிட்ட சேஞ்ச் இருக்கா, பிரவீன் சக்கரவர்த்திட்ட சேஞ்ச் இருக்கா? நான் மீண்டும் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தினேன். மாணிக்கம் தாகூர் இங்கேருந்து திமுக கூட்டணி தான் நாங்கள் தொடரணும், அவர் நாங்கள் விஜய்கிட்ட பேசுவோம், ஒரே நேரத்தில் 2 பக்கம் பேசக்கூடிய கட்சி நாங்கள் இல்லைங்கிறதும் சொல்லியிருந்தார், அதையும் சொன்னார். அப்போ அவர் திமுக விட்டு போட்டு இதுக்கு காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி எங்கேயுமே சொல்லலையே, கிரீஷ் சோடங்கர் தான் சொல்றாரு அதையே. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ அப்படி பார்த்தா கூட கிரீஷ் சோடங்கர் மட்டும்தானே சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்லலையே. அவர் சொல்வதை வைத்துக்கொண்டு நீங்க காங்கிரஸ்னு எப்படி சொல்றீங்க? ஹைகமாண்ட் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரா? அது ஓகே, எதுக்காக கேள்வி இல்ல. இப்ப இந்த நீங்கள் சொல்வதுபடி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் அப்படின்னு இந்த கூட்டணி வைக்கிறாங்க கூட, ரைஸ் இன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது, அது விஜயோடைய வரவுக்கு அப்புறம் இருக்காங்கிறதா கேள்வி. திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகாக இந்த சேஞ்சஸ் இருக்காங்கிறதா கேட்க, அதுதான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். விஜயோட இப்போ சோடங்கர் நேற்று பேசும்போது எங்களுக்கு 12% 18% வரைக்கும் எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய பலத்தை தாவேக்காவினர் புரிந்து வைத்திருக்கிறார்கள்னு சொல்றாரு. விஜய்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வருதுன்னு அவருக்கே தெரியாது. அரசியல் நம்ம எங்க நிக்கிறோம், என்ன பேசுறோம் அப்படின்றது அவரே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஜய் காங்கிரசினுடைய பலத்தை புரிந்து கொண்டாராம். நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரஸுக்கு விமர்சனமா முன்வைக்கிறது, இந்த தேர்தலில் நீங்க பொலிட்டிக்கல் ஸ்லோகனை முன்னுக்கு கொண்டு வராமல் ஒருத்தர் 2 பேர் பேசுறதுனால ஊடகங்களுடைய வாய்க்கு அவல் கொடுத்த மாதிரி இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றதை அஜெண்டாவை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் மெஜாரிட்டியான காங்கிரஸ், அது ப. சிதம்பரமாக இருக்கட்டும், கோபண்ணாவாக இருக்கட்டும், பீட்டர் அல்ஃபோன்ஸாக இருக்கட்டும், செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அதை பேசலை. ஆனால் அதிமுகவுக்கு பாஜக வைக்கிறது வேண்டுகோள்லாம் கிடையாது, உத்தரவு, நீ செஞ்சுதான் ஆகணும், செய்யலைன்னா நடக்கிறது வேற. கேட்டோம் திருநாதன் என்ன அப்படி சொல்ல வந்தீங்க? 20 செகண்ட் சொல்ல வந்தது சார். இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்கு. இப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியாக போட்டிடுறாங்க, காங்கிரஸ் தனியாக போட்டிடுது. கேரளத்தில் சிபிஎம் தனி, காங்கிரஸ் கூட்டணி தனி.
தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வந்து அது கூட்டணியாக அலையன்ஸாக வந்து இருக்குது. ரைட்டு. அதனால் நீங்கள் என்டிஏவையும் இந்தியா பிளாக்கையும் அப்படி சேர்த்து கம்பேர் பண்ண முடியாது. இன்னமும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உறுதியாக ஒரு கூட்டணியை ஆக்கணுன்ற ப்ராசஸில் தான் அது வந்து இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பீகாரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தனியாக போட்டிட்டாங்க, காங்கிரஸ் அப்படி போட்டிட்டாங்க. ஆனால் ரெண்டையும் சமப்படுத்தி பார்ப்பது வந்து தவறு. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ சீனிவாசன் சார் சொல்லும்போது மக்கள் பிரச்சனையை பேசணும், விலைவாசி உயர்வை பேசணும். இப்போ விலைவாசி உயர்வுக்கு வந்து யார் காரணம்? பெட்ரோல் டீசல் வந்து தொடர்ந்து விலை உயர்வாக இருக்கும் பொழுது, அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதனால தான் விலைவாசி உயருது. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி. இந்த பெட்ரோல் டீசல் விலைக்கு கொண்டு வர வேண்டும், இந்த கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதில் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள இந்த பெட்ரோல் டீசலை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தபோது அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஏன் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறேன் வேண்டான்னு சொன்னேன். ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர வேண்டாம், பெட்ரோல் டீசலை கொண்டு வர வேண்டாம் என்று தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் அதை வந்து ஏற்க மறுக்கின்றன. ஏன்னா மாநிலத்துக்கான வரி வருவாய் போய்விடும் என்று சொல்கிறார்கள். அப்போ இது நாம வரி வருவாய்க்காக நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது. இன்னொன்று, பெட்ரோலுக்கு 3 ரூபாய் நம்ம வந்து அலவுன்ஸ் கொடுக்குறோம் என்று சொன்னதும் நம்ம வந்து இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. கேள்வி, செஸ் வரி, சர்சார்ஜ் வரி, மறைமுக வரி என்பது வந்து முன்ன இருந்ததை விட இப்போ 28% அதிகரித்திருக்கிறது. இது நேரடியாக நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு தொகை. இந்த தொகையை வந்து நீங்கள் மாநிலங்களுக்கு பிரித்து அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, 2024 சீனிவாசன் சார் பேசின அத்தனை குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாம் முன் வச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலப்ப. அப்போ அதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனையா இருந்திருந்தா 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி தோத்துருக்கணும். இன்றைக்கும் அதே ராகம், அதே பல்லவியை தான் வந்து பாடுகிறார்கள். அது எடுபட போறதில்லை. இல்லை, இப்போ இன்னொரு சந்தேகம் வருது இல்லை சார்? இப்போ நீங்கள் 2024 திமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஐடியாலஜி அந்த டைம்ல தேர்தல் அவர்கள் சந்தித்தது வந்து பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்ற ஒரு புள்ளியில் வச்சாங்க. சட்டமன்ற தேர்தல் 2026, இப்பவும் எங்களுக்கு எதிர்ப்பு வந்து டெல்லி தான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? காரணம், என்டிஏ ஆட்சி வந்த பிறகு, மோடி பிரதமரான பிறகு இங்கே மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாநிலங்களுக்கு வந்து நிதி கொடுக்கறதில்ல. அது 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் குடிநீராக இருக்கட்டும். இருங்க, நான் பேசி முடிச்சேன். நீங்க கல்வி நிதி கேட்டது 51 பைனான்ஸ் கமிஷன்ல, இங்க 41 கொடுத்திருக்காங்க. இப்ப மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்க 3458 கோடி தருவோம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. இல்ல, பொய்யெல்லாம் இல்ல, உண்மைதான் மேடம். நீங்க சத்தம் போட்டு பேசுறதுனால பொய்யாயிராது. சத்தம் போட்டு பேசாதீங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க. நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. நான் பேசும்போது நீங்க குறுக்கிடாதீங்க. சரி, நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. அவர் நிறைவு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு இதான் சார் பாஜகவினுடைய ஆணவத்துக்கு இது ஒரு உதாரணம். அவங்க பேசும்போது நான் குறுக்கிடல. சரி, நீங்க பேசு. நீங்க நான் சொல்ல வர்றது சார், நாங்க பாஜக அமைதியா விட்டு கொடுத்துறோம். ஆமா, டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், ஒரு நாடு ஒரு தேர்தல் வரவே இல்லையா சார்? இல்ல சார், இப்ப சென்சஸ் எடுக்க போறாங்கல்ல, சென்சஸ் எடுக்க போறாங்க. ஆக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல, அப்ப அது கண்டிப்பா வரப்போகுது இல்ல. புது பாராளுமன்றத்தை வந்து நீங்க 800-900 சீட்டுக்கு கட்டி வச்சிருக்கீங்கல்ல. ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு வந்து அவர் பழைய ஜனாதிபதி வச்சு நீங்க ஆய்வு பண்ணி அதை ரிப்போர்ட் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு வரிசையாக ஒவ்வொரு துறையிலும் மாநில அரசினுடைய உரிமைகள் வந்து பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மீறித்தான் இங்கே தமிழ்நாடு மட்டுமல்ல, அது கேரளாவாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் இருந்தாலும் சரி, கர்நாடகா. இப்போ கர்நாடகா சித்தராமையா வந்து நிதியை விடுவிக்கணும் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாரா இல்லையா? அப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்ல வரேன், திமுகவோ அல்லது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமை. அதனால இது டெல்லியை எதிர்த்து தமிழ்நாடு மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் நடத்துகின்ற ஒரு உரிமை போர். அந்த போரில் வந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒரு மாநிலத்தில் வந்து சுயாட்சியோ நல்ல ஆட்சியோ வந்து கொடுக்க முடியும். அதற்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது மோடி அரசு. இப்போ அமலாக்கத்துறையினுடைய இயக்குனர் ராகுல் நவீன் வந்து சென்னையில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 3 நாள் முகாம் போட்டிருக்காரு. எதுக்கு உட்கார்ந்துருக்கிறாருன்றீங்க? இப்போ திமுக கூட்டணியில் திமுக அமைச்சர்கள் யாரெல்லாம் வந்து இடியில் வந்து ரைடு போடலாம், யார் கேஸ் போடலாம், எப்படி 2G மாதிரி வந்து ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் வந்து செட் பண்ணலாம். இப்போ தேர்தல் சமயத்தில்
எதுவுமே வராத வரைக்கும் நம்மளா ஒரு அனுமானமா பேசிட்டே போனோம். இல்லையா சரியா இப்போ 3 இருக்காதுல்ல? நாள் முகாமிட்டு இருக்கிறாரு அமலாக்கத்துறையுடைய இயக்குனர் வந்து ஒரு மாநிலத்துக்கு வர்றதை வந்து திட்டமிட்ட அது வருவாருன்னு சொல்ல தேர்தல் முடியாது இல்லையா? சமயத்தில் வராருல, அப்போ கனெக்டிங் த டாட்ஸ். 2 நாள் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் கூட தான் சார் இங்க இருக்கிறாரு. ஆமாம் சார், இப்போ தேர்தல் ஞானேஷ்குமாரும் அவருக்கு குழுவும் இங்க இருக்க 2 நாள் இங்க ஆமாம் தான் சார், இருக்காங்க. தேர்தல் என்னைக்கு அறிவிக்க போகிறாங்க, அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் என்ன ரைடு போகுது, இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியது மோடி, அமித்ஷா. இவங்க 2 பேருமே அவங்களுடைய கைப்பாவைகள். Right. நான் வரேன். இல்ல, காங்கிரஸ்ல நீங்க வேணா டீல் இல்ல வச்சுட்டு கலைஞர் டிவி மாடியில உட்கார்ந்து பேரம் பேசிட்டு கீழ 65 சீட்டை வாங்குனாங்களே, அப்பலாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யூகத்தின் அடிப்படையில ஒரு கருத்தை பதிய வேண்டாம். யூகம் தான் இது. நாங்க மாடியில உட்கார்ந்துட்டு பேரம் பேசலாம்ன்றது எப்படி தெரியும்? அதுக்கு முன்னாடி 65 கிடையாது, 40. அதுக்கு அப்புறம் 65க்கு அப்புறம் எவ்வளவு கொடுத்தாங்க? இது ஊரறிஞ்ச விஷயங்க இது. காங்கிரஸ் இதுல வந்து என்ன நீங்க மாநில சுயாட்சி உங்களுக்கு இது எத்தனை முறை ஆட்சி கலைக்கப்பட்டது? காங்கிரஸ்ல பாஜகத்துல எத்தனை முறை ஆட்சி கலைக்கப்பட்டது? நான் வரேன் உங்ககிட்ட. நான் ஹிந்தி 2009 முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களை, ஈழத்தமிழ் மக்களை படுகொலை செய்த ராஜபக்சேவை 2014 மோடி வந்து பட்டாபிஷேகம் ஏறும்போது அந்த ராஜபக்சேவை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று தன்னுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்க. இல்ல, நீங்க தான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பத்தி பேசுனீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் நடத்துனது காங்கிரஸ்ங்க. நீங்க கொலகார ராஜபக்சேவை எதுக்கு கூப்பிட்டீங்க? ரைட் சார், இல்ல இப்ப நம்ம தலைப்புல இருந்து எங்கேயோ போயிட்டோம். தயவு செய்து நான் என்ன கேக்குறேன், அது வந்து கட்டுக்கதை கற்பனை கதைகள் இங்க இருக்கிற இல்ல, கொலகார ராஜபக்சேவை வந்து சாப்பாடு போட்டு வரவேற்பு கொடுத்தது யாரு? எதுக்கு சிவப்பு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றது யாரு? அண்டை நாடுகளோட மோடி ஒரு சுமூகமான அண்டை நாடுகள் அத்தனை பேருக்கு. அப்ப நீங்க முள்ளிவாய்க்காலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்ல, தகுதி இல்ல. நீங்க தகுதி இல்ல. ரைட் ப்ளீஸ் நீங்க பேசுறதுக்கே ரைட் சார் ராஜபக்சேவோட கூடி புலாவனவங்க. சார் ராஜபக்சேவோட கூடி புலாவனவங்க. விருந்து திருட்டு வந்தாங்க. நீங்க ராஜபக்சேவோட ரைட் சார் வேண்டாம். நோ ப்ளீஸ். ரைட் இல்ல மேடம் ப்ளீஸ் ரெண்டு மணி நேரம் மேடம் ப்ளீஸ் ஏமாத்தின திமுக ப்ளீஸ் தமிழர் மாநில சுயாட்சின்னு பேச அருகதை. ரைட் ப்ளீஸ். திருநாதன் நிறைவு கருத்தா ரொம்ப சுருக்கமா. அதாவது சார், நீங்க ஒரு கற்பனைக்காக வச்சுக்குவோம், காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு போற மாதிரி ஒரு முடிவு பண்றாங்கன்னா பிஜேபி வந்து விஜயை விட்டு வைக்காது. ஏற்கனவே ஜனநாயகன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. சிபிஐ குற்றப்பத்திரிகையில் வந்து விஜய் பேர் வந்து ஏறிடும். அதனால தாவேக்காவுக்கு வந்து காங்கிரஸ் போவதை பிஜேபி வந்து விடாது. எப்படி அதிமுக கூட்டணியில் இவ்வளவு இடம் வேணும்னு வந்து உத்தரவுப்படுதோ, இப்ப பிஜேபியோடைய நோக்கம் என்னன்னா, இந்த தேர்தலில் எப்படியும் வந்து என்டிஏ கூட்டணி அதிமுக வந்து தோல்வியை தழுவும். அதிமுக தோல்வி தழுவிட்டா எடப்பாடியினுடைய வீழ்ச்சி வந்து ஆரம்பிக்கும். அந்த இடத்தை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்றதுதான் பாரதிய ஜனதாவினுடைய ஒரே நோக்கம். அதனால அதிமுக இந்த சதி திட்டத்தை புரிந்து கொண்டு உஷாராக இருக்கணும். இதான் என்னுடைய நிறைவு கருத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.